இன்னைக்கு நாம கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 4 தான் பார்க்க போறோம். சதுர்த்தஹ பாட்டஹ. லெசனோட பேரு ந லப்யதே சேத் ஆம்லம் திராக்ஷா பலம். இந்த வரிகள் ரொம்ப ஃபேமஸான ஒரு வரிகள். இது முஹாவரே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த லைன்ஸ் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி இருக்குது, ஃபாக்ஸ் அண்ட் தி கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நரி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கிரேப்ஸ் கிடைக்கிறதுக்காக, அது சாப்பிட்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் கிடைக்கல அப்படின்ன உடனே இந்த கிரேப்ஸ் புளிக்குது, சோறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்றது நம்ம ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு லைன்ஸ். அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ந லப்யதே, அதாவது கிடைக்கவில்லை என்றால். ந லப்யத்தைனா கிடைக்கிறது, ந லப்யத்தைனா உனக்கு அந்த பொருள் கிடைக்கல. சேத் அப்படின்னா, ஆம்லம் அப்படின்னா சோர், புளிப்புன்னு அர்த்தம். எது புளிக்குது? திராட்சா பலம். அந்த கிரேப்ஸ் புளிக்குது, நம்மளுக்கு அது கிடைக்கல, அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா அது புளிக்குது, இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்றது ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி. ஸோ அதை தான் இங்கே ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பிரிய சாத்ராக ஏதத் சித்திரம் பஷ்யந்து. சித்ரே கிம் கிம் அஸ்தி. ஸோ இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு, பிரிய சாத்ராக, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏதத் சித்திரம் பஷ்யந்து, இந்த பிக்சரை பாருங்க. சித்ரே கிம் கிம் அஸ்தி, இந்த பிக்சரில் என்னென்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்களும் இந்த பிக்சர் பாருங்க. ஸோ ஒரு ட்ரீ இருக்குது, அதில் அந்த கிரேப் வைன்ஸ் அப்படி இருக்குது இல்லையா. ஸோ இங்கே ஒரு ஃபாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது? ஜம்ப் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. உடனே இந்த குழந்தைங்க எல்லாம் சொல்றாங்க, மகோதை சித்ரே விருக்ஷஹ அஸ்தி. சார், பிக்சர்ல என்ன இருக்கு? விருக்ஷஹ, மரம் இருக்கு அப்படின்னு குழந்தைங்க சொல்றாங்க. மகோதய ஸ்ருங்காலஹ அஸ்தி. இன்னொரு பையன் என்ன சொல்றான்? ஸ்ருங்காலஹ இருக்கு, அங்க ஒரு ஃபாக்ஸும் இருக்கு. திராட்சா பலானி அப்பி சந்தி, கிரேப்ஸும் அங்க இருக்கு, கிரேப்ஸ் பழங்களும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றான். பஹு சம்யக். உடனே டீச்சர் என்ன சொல்றாரு? வெரி குட். ஸ்ருங்காலஹ கிம் கரோதி, அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கிறாரு. ஆச்சாரிய ஸ்ருங்காலஹ திராட்சா பலானி காதித்தும் இச்சதி. ஒரு பையன் என்ன ஆன்சர் பண்றான்? ஸோ உங்களை மாதிரி அந்த குழந்தைங்களும் ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க, ஸ்டோரியவே அவங்க சொல்லிட்டாங்க. அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது? திராட்சா பலானி, இந்த கிரேப்ஸை சாப்பிட்றதுக்கு, காதித்தும் இச்சதி, சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுது. கிந்து நா சக்னோதி, ஆனால் அதால முடியல அப்படின்ற கதையும் சொல்றேன். அஹோ பவந்தஹ கதம் ஜானந்தி. உடனே அந்த சார் என்ன கேட்குறாரு? அஹோ பவந்தஹ, அப்படியா, அதெல்லாம் உங்களுக்கு, பவந்தஹனா உங்க எல்லாருக்கும், கதம் ஜானந்தி, எப்படி உங்களுக்கு இது தெரியும் கேட்குறாங்க. மகோதயே வயம் ஏதாம் கதாம் மாத்ருபாஷையா ஸ்ருதவந்தஹ. ஸோ பசங்க என்ன சொல்றாங்க? மகோதயா சார், வயம் ஏதாம் கதம், நாங்க இந்த கதையை மாத்ருபாஷையா, எங்களுடைய மதர் லாங்குவேஜில் ஸ்ருதவந்தஹ கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. बहु समीचीनं तर्हि संस्कृतभाषायां यथां कथं गीतरूपेण गायामः अभिनयं च कुर्मः. ஸோ ரொம்ப நல்லது. தர்ஹி அப்படின்னா சன்ஸ்கிருத பாஷாயாம், நம்ம இதே கதையை சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில், யதாம் கதாம் கீத ரூபேன, சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் தான் படிக்க போகிறோம். எப்படி படிக்க போகிறோம்? கீத ரூபேன, அதாவது ஒரு கவிதை மாதிரி, அது ஒரு சாங் மாதிரி. காயாமஹ, எல்லாரும் பாடலாம். அபிநயம் ச குர்மஹ, நம்ம அது கூட ஆக்டிங்கும் சேர்ந்து பண்ணலாம். இப்படி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அதனால அந்த டீச்சர் அப்படி சொல்றாரு. அஸ்து ஆச்சாரிய கிருப்பையா பாட்டையது. ஓகே சார், நீங்கள் பாடுங்க ப்ளீஸ், அது பாடுங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த சாங் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே பாருங்க, இது ஒரு விருக்ஷம். இந்த ஃபாரஸ்ட்ல, இந்த வனத்தில் பார்த்தீங்கன்னா விருக்ஷம் இருக்கு இல்லையா. ஸோ அழகாக பிக்சரில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? ஒரு ஃபாக்ஸும் அங்கே இருக்கு. ஏக்கஹ ஸ்ருங்காலஹ. ஆக்சுவலாக இதை நீங்கள் பாட்டோட பேஸில் பாடணும். நான் உங்களுக்கு ப்ரோஸாவே சொல்லி கொடுத்துறேன். ஏக்கஹ ஸ்ருங்காலஹ. ஸோ ஒரு ஃபாக்ஸ் இருக்கு. ஏக்கஹ ஸ்ருங்காலஹ வனம் கச்சதி. ஒரு ஸ்ருங்காலஹ என்ன பண்ணுது? காட்டுக்கு போகுது. பிபாசா தஸ்ய புபுக்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப தேர்ஸ்டாகவும் இருக்கு. பிபாசா அப்படின்னா ரொம்ப தேர்ஸ்ட், தாகமாகவும் இருக்கு. அது எப்படி இருக்கு? புபுக்ஷா அப்படின்னா ரொம்ப பசியோடும் இருக்கு. பிபாசையா புபுக்ஷா வனம் கச்சதி. பிபாசா ரொம்ப தாகத்தோடையும், புபுக்ஷயா, பிபாசையா புபுக்ஷயா,
தாகத்தோடையும் பசியோடையும் வனத்துக்கு போகுது. யார் போறது? ஸ்ருங்காலக போகுது. சஹவனம் கச்சதி சஹவனம் கச்சதி. அது எங்க போகுது? அவன் காட்டுக்கு போகிறான், அவன் காட்டுக்கு போகிறான். தத்ர கச்சதி கிமபி ந லப்யதே. அங்க போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது. கிமபி, கிம் பிளஸ் அபி, எல்லா இடத்துக்கும் போகும் கூட ஒண்ணுமே அதுக்கு கிடைக்கல. ந லபதே. இதோ அபி கச்சதி கிமபி ந லபதே. வேற இடத்துக்கும் போகுது, அந்த இடத்துக்கு தத்ர அந்த இடத்துக்கு போகுது. இதோ அப்பி வேற இடத்துக்கும் போகுது. கிமபி ந லபதே, எதுவுமே அதுக்கு கிடைக்கல. ஸ்ராந்தஹ ஜாயதே கிண்ணஹ ஜாயதே. என்ன ஆகுது? ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம் இல்லையா? அதே மாதிரி அந்த ஸ்ருங்காலகம் என்ன ஆகுது? டயர்ட் ஆயிடுது. ஸ்ராந்தஹ ஜாயத்தை, ரொம்ப டயர்ட் ஆகுது. கிண்ணஹ ஜாயத்தை, ஏன் கிண்ணஹ ஜாயத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எதுவுமே கிடைக்கலன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப சேட் ஆயிடுவோம் இல்லையா? சோகம் ஆயிடுவோம். அதே மாதிரி இவங்களும் ரொம்ப சோகம் ஆயிடுறாங்க. சஹஸ்ராந்தஹ ஜாயத்தே கிண்ணஹ ஜாயத்தே. அவன் என்ன ஆகிட்டான்? டயர்டாகவும் ஆயிட்டான், சேடாகவும் ஆயிட்டான். கிம்ச கரோதி சஹ கிம்ச கரோதி. இப்போ அவன் என்ன பண்ணணும்? அவன் என்ன பண்ணணும்? ஓகே. வாமத்தஹ பஷ்யதி தக்ஷிணத்தஹ பஷ்யதி. ஸோ லெஃப்ட் சைட்லேயும் பார்க்குது, அதோட ரைட் சைட்லேயும் பார்க்குது. வாமத்தஹ பஷ்யதி தக்ஷிணத்தஹ பஷ்யதி. அக்ரத்தஹ பஷ்யதி பிருஷ்டத்தஹ பஷ்யதி. அதோடைய ஃப்ரண்ட்லேயும் பார்க்குது, அதோடைய பேக்லேயும் பார்க்குது. ஸ்வேதஹ ஜாயத்தே த்ருஷா ஜாயத்தே. ஸோ அதுக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுது, வேர்த்து போயிடுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் அலைஞ்சு தெரியுது இல்லையா? முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையும் பார்க்குது, அலைஞ்சு தெரியுது. ஸ்வேத ஜாயத்தே, ரொம்ப ஸ்வெட் ஆகுது, ஃபுல்லாக வேர்வை வந்துருச்சு. த்ரிஷா ஜாயத்தே, த்ரிஷா ஜாயத்னா ரொம்ப தேர்ஸ்டாகவும் ஆயிடுது. தஸ்ய ஸ்வேதஹ ஜாயத்தே த்ரிஷா ஜாயத்தே. கிம் ச பஷ்யதி சஹ கிம் ச பஷ்யதி. கிம் ச பஷ்யதி சஹ கிம் ச பஷ்யதி. ஸோ என்ன பார்க்குது அது? அது என்ன பார்க்குது? இப்போ பாருங்க, அது என்ன பார்க்குது? ஃபுல் ஆஃப் கிரேப்ஸ் இல்லையா? அந்த திராட்சை பழங்கள் தொங்கிட்டு இருக்கு. பஷ்யதி திராட்சாலதாம். திராட்சாலதாம்னா அந்த கொடி தெரியும் இல்லையா? கிரேப்ஸ் வந்து அந்த வைன் எப்படி வரும்? ஃபுல்லாக கிரேப்ஸ் வந்து அந்த கொடியில தான் வரும். பஷ்யதி திராட்சாலதாம். அது பார்த்தது என்னது? ஒரு கிரேப் வைன் கிளைம்பரை பார்க்குது. சஹ பஷ்யதி திராட்சா பலம். அதில் என்ன பார்க்குது? அது நிறையா திராட்சா பலம், கிரேப்ஸையும் பார்க்குது. உபரி உபரி லதாசு திருஷ்யத்தே ச தத் பலம். உபரி உபரி லதாசு, மேலே மேலே எது என்ன இருக்குது அங்கே? ஃபுல்லாக மேலே 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 ஃபுல்லாக அங்கே என்ன? அது கண்ணுக்கு என்ன தென்படுது? வாட் இஸ் சீன்? தத் பலம். தத் பலம், அந்த பழம் தான் அது கண்ணுக்கு தெரியுது. உபரி உபரி லதாசு. லதாசுனா அந்த கொடிகளில் மேலே மேலே இருக்கிற அந்த கொடிகளில் என்ன தெரியுது? தத் பலம், அந்த பழம் தெரியுது, திராட்சா பழம் தெரியுது. அனுக்ஷணம் தன்முகே ரசஹ ஜாயதே. அதை பார்த்த உடனே, இவ்வளோ அந்த கிரேப்ஸை பார்த்த உடனே அனுக்ஷணம், அனுக்ஷணம்னா அந்த க்ஷணமே, அந்த நிமிஷத்தில் இம்மீடியட்டாக தன்முகே, அதனுடைய வாயிலிருந்து என்ன வருது? ரசஹ ஜாயத்தே, சலைவா வருது. அப்படி எச்சில் கொட்டுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பார்த்த உடனே ஆசை வரும்போது, அதே மாதிரி ரசஹ ஜாயத்தே. கிம் ச கரோதி சஹ கிம் ச கரோதி. இப்போ அது என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏகவாரம் உத்பதிதி துவாவாரம் உத்பதிதி. ஸோ ஒரு தடவை ஜம்ப் பண்ணி கேட்குது. வாரம்னா ஒரு டைம். ஓகே. ஏகவாரம் உத்பதிதி, ஒரு டைம் ஜம்ப் பண்ணி பார்க்குது. த்விவாரம் உத்பதிதி, செகண்ட் டைமும் ஜம்ப் பண்ணி பார்க்குது. த்ரீவாரம் உத்பதிதி, மூணாவது தடவையும் ஜம்ப் பண்ணி பார்க்குது. புனக புனக உத்பதிதி, ஸோ திரும்பவும் திரும்பவும் அது ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுது? ஜம்ப் பண்ணி பார்க்குது. ஸ்வேதஹ ஜாயத்தே தஸ்ய ஸ்ரமஹ ஜாயத்தே. ஸ்வேதஹ ஜாயத்தே, திரும்பவும் ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது, ஜம்ப் பண்ணி. ஏற்கனவே அது ரொம்ப தர்ஸ்டில் இருக்குது, ஏற்கனவே ரொம்ப ஹங்க்ரியாக இருக்குது. திரும்பவும் என்ன ஆகுது? ஃபுல்லாக ஸ்வெட் ஆகுது. தஸ்ய ஸ்ரமஹ ஜாயத்தே, ரொம்பவும் டயர்டாகவும் ஆகுது. கிம் கதையத்தி சஹ கிம் கதையத்தி. இப்போ அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துடுச்சு. இட் குடின்ட் கெட் இட். ஸோ அது என்ன பண்ணுது? ஆம்லம் திராட்சா பலம், ஆம்லம் திராட்சா பலம். என்ன சொல்லுது? ரொம்ப புளிப்பா இருக்கு இந்த
திராட்சா பழம், இந்த கிரேப்ஸ் ரொம்ப புளிப்பா இருக்கு, சோரா இருக்கு. சோர்னா ஒரு புளிப்புக்கான டேஸ்ட், நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கிரேப்ஸ் எப்ப நம்ம சாப்பிடாம போயிடும், ஒரு மாதிரி புளிப்பா இருந்தா நம்ம சாப்பிட மாட்டோம். ஆம்பளம் திராட்சா பழம், ஆம்பளம் திராட்சா பழம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிடைக்கல அப்படின்னு அது என்ன பண்ணுது, அந்த பிளேமை தூக்கி அந்த கிரேப்ஸ்ல போட்டுடுது. இது நல்லா இல்லை, இது டேஸ்டா இல்லை. இத்தேவம் கதையதி சக பலாயதே, இதி ஏவம் இதை சொல்லிட்டு இத்தியேவம் கதையதி சக அந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுது, பலாயதே அங்கிருந்து போயிடுது. இத்தியேவம் கதையதி சக பலாயதே இதை சொல்லிட்டு அங்கிருந்து அந்த ஃபாக்ஸ் மூவ் ஆகி போயிடுது. ஸோ நம்மளுடைய மென்டாலிட்டி என்ன, ஒரு பொருள் நம்ம ட்ரை பண்ணி கிடைக்கல அப்படின்ன உடனே அந்த பிளேமை தூக்கி அந்த பொருள் மேலே நம்ம போடுவோம் இல்லையா. அதை தான் இந்த ஸ்டோரியில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம திரும்ப திரும்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இல்லை அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நம்மளால் அதை ரீச் பண்ண முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், அந்த பொருள் மேலே தப்பை சொல்லிட்டு போகிறோம், இனிமேல் நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்றது இந்த ஸ்டோரியில் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். சில்ட்ரன், இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டோரி. இதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸை படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது போயம் பேசிஸில் கொடுத்ததுக்குனால உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி அதனுடைய மீனிங் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க சில்ட்ரன். ரீடிங்கை என்ஜாய் பண்ணுங்க.